இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் நீங்க உண்டோ சொல்வாய். நம்ம முந்தின பதிவில் வள்ளலாருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அதை தான் நம்ம இப்போ சில பதிவுகளாக பார்க்கலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் மிக மிக முக்கியமான விஷயங்கள். அதனால் இதை கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அன்பர்களுக்கு, அடியார்களுக்கு, ஆன்மீக பயணத்தில் போகிறவங்களுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு கருத்து, அதனால் சொல்லலாம் அப்படின்றது. அருளை பெறுறதுக்கு ஜீவகாருண்யமே வழி, ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றும், அஞ்ஞான வழி என்பதும் துன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமை என்றும் அறியப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். புண்ணியம்னா எதனால் வரும் அப்படின்னா ஜீவகாருண்யம் ஒன்றால் தான் வரும். பாவம்ன்றது எதனால் வரும் அப்படின்னா ஜீவகாருண்யம் இல்லாமையினால் வரும் பாவம் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய கருத்துக்களை அப்படியே சொல்லிட்டு போகிறேன். அவருடைய நடையில் அடிக்கடி சொல்கிறேன். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர்கள். இதை பல காலம் அனுபவித்தவங்க தான் ஜீவன் முக்தர்கள் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்பதையும் சத்தியமாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது என்னெனில், ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்பதை அறிய வேண்டும். ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது உண்டாகும் எனில், ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதாயினும், கேட்ட போதாயினும், இவ்வாறு உண்டாகும் என்று அறிந்த போதாயினும் ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும். ஆன்ம உருக்கம் எப்போ வரும்னா, மற்றவர்கள் பசியால், தாகத்தால், பிணியால், இச்சையால், எளிமை, பயம், கொலை இதுகளால் அவங்க எப்போ துன்பப்பட்டாலும், அல்லது அவங்க துன்பப்பட போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்ச போதானும், கேட்ட போதானும் நமக்கு மனசில் அந்த ஜீவகாருண்யம் பொங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு உரிமை எது எனில், ஜீவர்கள் எல்லாம் ஒரு தன்மையாகிய இயற்கை உண்மை ஏகதேசங்களாய் சர்வ சக்தியுடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் ஓர் உரிமை உள்ள சகோதரர்களே ஆவார்கள். சகோதரர்களுள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படுகின்ற போதும், துக்கப்படுவார் என்று அறிந்த போதும் அவரை தமது சகோதரர் என்று கண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதர உரிமை ஆதலின், ஒரு ஜீவன் துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதும், அறிந்த போதும் ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்ம உரிமை என்று தெரிய வேண்டும். இது ஜீவனுக்குள்ள, ஆன்மாவுக்குள்ள இயற்கையான குணம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இது உண்டாகாமல் இருக்கிறது தான் செயற்கை, அந்த உருக்கம் உண்டாகிறது தான் இயற்கையான குணம், இந்த ஆன்மாவுக்குள்ள இயற்கை குணம். சீலர்கள் துக்கப்படுகின்ற கண்டத போதும் சிலர் ஜீவகாருண்யம் இல்லாமல் கடின சித்தர்களாய் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு சகோதர உரிமை இல்லாமற் போவது ஏனெனில், துக்கப்படுகின்றவரை தன்னுடைய சகோதரன்னு அவங்க நினைக்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு அஞ்ஞானத்தால் இந்த அறிவு என்ற கண் மங்கி இருக்குது, தூசு படிஞ்சு மங்கலாக இருக்குது. அதனால் மனம் முதலான உபநயனங்களாகிய கண்ணாடிகள் பிரகாச பிரதிபலிப்பு இல்லாததுனால, தடிப்பாக இருக்கிறதுனால, அறிவின்மையால் இந்த ஜீவகாருண்யம், அந்த சகோதர மனப்பான்மை அவங்க மனசில் வராமல் இருக்குது. சகோதரர்கள் எப்படி அப்படின்னா அதே அழகாக விளக்கி சொன்னார் பாருங்க. இந்த உலக மக்கள் அனைவரும் கடவுள் தான் படைச்சிருக்காரு.
அப்போ கடவுள் தான் தந்தை. எல்லாரும் இப்போ நம்ம சாதாரண நியதிப்படி எல்லாருக்கும் எல்லா பிறவிக்கும் இறைவன் ஒருவன் தான் தந்தை. உமையம்மை தான், அம்பாள் தான் தாய். அப்போ இந்த பிறவிக்கு தான் நமக்கு அம்மா அப்பா நம்ம காமிக்க முடியும். எல்லா பிறவிக்கும் அவங்க தான் அம்மா அப்பா, அம்மையே அப்பா. அப்படி பார்க்குறப்போ ஒரு அம்மா ஒரு அப்பா, நம்ம எல்லாரும் அவருடைய குழந்தைகள். அப்போ நம்ம சகோதரர்கள், உறவு தானே. அப்போ ஜீவகாருண்யம் வரணும். அடுத்தவங்க துன்பப்பட்டால் ஐயோ நம்முடைய உடன்பிறப்பு துன்பப்படுதே அப்படின்னு நினைக்கணும். அதுதான் ஜீவகாருண்யம் அப்படின்றார். அந்த மற்றவங்களுக்கு இது மாதிரி பசி, தாகம், பயம் இதெல்லாம் வந்து துன்பப்படுறப்போ மனம், கண் முதலிய கரணேந்திரிய அனுபவங்கள் அல்லது ஆன்ம அனுபவங்கள் அல்ல. அதனால் இது வந்து உடம்புக்கு ஏற்படுறது தானே, இது ஆன்ம அனுபவம் அல்ல. அதனால் ஜீவகாருண்யம் கொள்றதுல விசேஷ பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டால், இந்த தூல தேகத்தில் ஜீவனாக இருக்கிற ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாய் இருக்கிற கடவுள் இயற்கை விளக்கமும் தவிர கரணம், இந்திரியம் முதல மற்றவைகள் எல்லாம் கருவிகளாகிய தத்துவ ஜடங்கள். அது இல்லாமல் சித்துக்கள் கிடையாது, ஜடங்கள் உடம்பெல்லாம். ஆனால் சுகதுக்கங்களை ஜடங்கள் அனுபவிக்க அறியா. இந்த சுகதுக்கத்தை இந்த உடம்பு தெரியாது, அதுக்கு அனுபவிக்க தெரியாது. அதனால் சுகதுக்கங்களை ஜடங்கள் அனுபவிக்க அறியா. செம்மண் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்பட மாட்டாது. ஒரு செம்மண் இருக்குது, அது சந்தோஷப்பட்டது துக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்களா? அது போல தான் இந்த உடம்புக்கும். இது சந்தோஷப்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. உள்ளே இருக்கார்ல, அவர் தான் இதை உணர வைக்கிறார். இந்த உடம்பையும் அவரையும் ஒன்றாக்கி நம்ம நினைக்கிற போது தான் எல்லா பிரச்சனைகளும். உள்ளே இருக்கிற ஒரு ஆன்மா வெளியில் போயிட்ட பிறகு இந்த உடம்புக்கு ஏது வலி? வெட்டினாலும் குத்தினாலும் கிழிச்சாலும் எந்த துன்பப்படுத்தினாலும் பசி தாகம் இதெல்லாம் இருக்க போகுதா? வெறும் உடம்புக்கு கிடையாது. அதனால் ஒரு செம்மண் இருக்குது, அந்த செம்மண்ணுக்கு துக்கமோ கஷ்டமோ கிடையாது. ஆனால் அந்த செம்மண்ணை கொண்டு வீடு கட்டி நாம் அதில் போய் குடியிருக்கிறோம்ல, அது போல மனம் முதலான கரணேந்திரங்களால் ஜீவ வாழ்க்கைக்கு கடவுளால் கட்டி கொடுக்கப்பட்ட தேகம். செம்மண்ணால் கல் மண் செமெண்ட் வச்சு இப்போது நாம் கட்டிக்கிறோம் வீடு. அதுபோல் இந்த ஆன்மா வாழறதுக்கு இந்த தேகத்தை வீடாக கட்டி கொடுத்துருக்கிறான் இறைவன். வீடு அனுபவிக்க மாட்டாது, ஆனால் வீட்டில் இருக்கிறவன் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்கிறார். அன்றியும் காசத்தினால் ஒளி மழுங்கப்பட்டு உபநயனங்களாகிய கண்ணாடிகளால் பார்க்கின்ற கண்கள் துன்ப விஷயத்தை கண்டபோது அக்கண்கள் நீர் சொரியுமே அல்லாது கண்ணாடி நீர் சொரிய மாட்டாது. இந்த உடம்புக்கு இல்லையாது, ஆன்மாவோட உணர்வியாது அப்படின்னு சொல்கிறார். இந்த கண்கள் நீர் சொரியும், ஆனால் கண்ணாடி நீர் சொரிய மாட்டாது. ஆதலின் ஆன்ம திருஷ்டிக்கு உபநயனங்களாக இருக்கின்ற மனம் முதலான கருவிகள் சுக துக்கங்களை அனுபவிக்க மாட்டா, ஆன்மாவே அனுபவிக்கும் என்று அறிய வேண்டும். ஒருத்தர் துன்பப்படுறாங்கன்னா இந்த உடம்புக்கு தான் உயிர் இல்லையே, அதுக்கே நம்ம இது செய்யணும்? உடம்பு வேறு ஆன்மா வேறு தானே, அப்புறம் ஏன் நம்ம இதெல்லாம் கவலைப்படணும், ஜீவகாருண்யம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மா தான் எல்லாத்தையும் அனுபவிக்குது. இந்த உடம்புன்னு தனியாக பார்த்தா அதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு உதாரணம் வீடு கட்டுறதுக்கு உரிய பொருட்கள், செம்மண் போன்ற பொருட்கள், அதுங்களுக்கு எந்த துக்கமும் கிடையாது. பாதுகாப்புக்காக ஒரு மனுஷன் வாழறதுக்கு வீடு கட்டிக்கிற மாதிரி இந்த ஆன்மாவுக்கு வாழறதுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட வீடு. இந்த வீடு யாரால் கட்டி கொடுக்கப்பட்டது? பில்டர் நம்ம இறைவன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஜீவனுக்கு சுகம் நேரிட்ட போது மனம் மகிழ்கின்றது, துக்கம் நேரிட்ட போது மனம் தளர்கின்றது. ஆதலின் சுக துக்கங்களை அம்மனம் அனுபவிப்பதாக அறியப்படாதோ எண்ணில் அறியப்படாது. பளிங்கினால் செய்த வீட்டினுள் இருக்கின்ற வீட்டு தலைவனுடைய தேக விளக்கமும் தேக சோர்வும், ஒருத்தன் வீட்டுக்குள்ளே இருக்கான்னா அவனுடைய மன சோர்வும் துக்கமும் சந்தோஷமும் இதெல்லாம் எதை வச்சு அப்படின்னா
பளிங்கு வீட்டில் பிரதிபலிப்பு புறத்தில் தோன்றுவது போலும். ஒருத்தனுடைய அந்த உணர்வுகள் பளிங்கு வீட்டில் உட்காந்துருந்தா வெளியில் தெரியும். அதுபோல் கண்களின் மலர்ச்சியும் சோர்வும் அக்கண்கள் இட்ட உபநயனங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலும் சுக துக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகிற மகிழ்ச்சியும் தளர்வும் மனம் முதலான கரணேந்திரியங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுகின்றன. இந்த உடம்பு வேறன்றீங்க, ஆன்மா வேறன்றீங்க, ஆனால் ஆன்மாவுக்கு இது தோன்றுதுன்றீங்களா? அது எப்படின்னா, ஒரு பளிங்கு வீட்டுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான்னா அவனுடைய சுகதுக்கங்கள் பளிங்குக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்தா தெரியும் இல்லையா? அதுபோல் இந்த கரணேந்திரியங்கள் ஆன்மாவுடைய துன்பத்தை பிரதிபலிக்கின்றன. அப்போ ஆன்மாவுக்கு இந்த கரணேந்திரியங்கள்லாம் உபகார கருவிகளாகும் என்று அறிய வேண்டியது அப்படின்னு சொல்கிறார். கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் அநேகர் பசி, தாகம், பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகின்றது. என்னெனில் ஏன் அவங்க துன்பப்படுறாங்க அப்படின்னா, முன் தேகத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின சித்தர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்கள் ஆதலால் கடவுள் விதித்த அருள் ஆக்கினைப்படி பசி, தாகம், பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் என்று அறிய வேண்டும். அவங்க ஏன் துன்பப்படுறாங்க அப்படின்னா, நோலார் பலர் அப்படின்வார் வள்ளுவர் பெருந்தகை. ஏன் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் அவங்களாம் நோலார் பலர், சிலர் தான் நோற்பார் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் போன ஜென்மத்தில் இதுக்கு முந்தின தேகத்தில் அப்படின்னு சொல்கிறார். போன ஜென்மம் சொல்லாமல் முன் தேகத்தில் அவங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பலை, ரொம்ப கடின சித்தர்களாக நடந்துக்கிட்டாங்க. அதனால் இப்போ கஷ்டப்படுறாங்க. இப்படியே விட்டுடலாமா கஷ்டப்படுறவங்கள? ஒரு குழந்தை முரடாக இருந்தால் கூட இருக்கிறவங்க கண்டிக்க மாட்டாங்களா? அதுபோல் நாம் தான் அவங்கள கவனிக்கணும். முன் தேகம் உண்டென்பது எப்படி எண்ணில் ஒவ்வொன்றா அப்படியே இணைக்கிறார் பாருங்க. அது எதனாலன்னா, இந்த முன் தேகத்தில் பண்ண தவறுனால. முன் தேகம் உண்டென்பது எப்படி எண்ணில், ஒரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்ய வந்த சம்சாரி அதற்கு முன் வேறொரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்யாதிருந்தான் நல்லது, வீடில்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும், இப்போது வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு வீட்டில் குடி போவான் என்றும் அறிவது போல். ஒருத்த வாடகைக்கு வரான், ஒரு வீட்டில் இருந்தான், இப்போ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கான், இங்கே ஏதாவது பிரச்சனைனா இன்னொரு வீட்டுக்கு போவான். அது மாதிரி தான் இந்த உடம்பு, வீடு, இந்த ஆன்மா முன்னாடி ஒரு தேகத்தில் இருந்தது, இப்போ ஒரு தேகத்தில் இருக்குது, இன்னொரு தேகத்துக்கு போகும் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம்யா. அதே தான் இது, தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் வீட்டுக்கு குடி போகிற மாதிரி இந்த தேகத்தில் ஆகார கூலி கொடுத்து குடியிருக்க வந்த சிவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலியை கொடுத்து ஜீவித்திருந்தான் அல்லது தேகம் அல்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான். யார்? இறைவன். அந்த கூலியும் கொடுத்து அவன் ஜீவிச்சிட்டு இருக்கானான். இந்த தேகத்திலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு தேகத்தில் குடி போவான் என்றும் துணிய வேண்டும். ஆதலால் முன்னும் பின்னும் ஜீவர்களுக்கு தேகங்கள் நேரிடும் என்று அறிய வேண்டும். சில பேர் முன்பிறவி பின்பிறவி இதையெல்லாம் நம்பாதவங்களாம் இருக்காங்களா, அதுக்காக சொல்கிறாரு. ஒருத்த வாடகைக்கு கூடி வந்தால் முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தான், இப்போ ஒரு வீட்டில் இருக்கான், காலி பண்ணிவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போவான். அதே தான் ஐயா, ஜீவர்கள் முன் தேகத்தில் செய்த பாவ கர்மங்கள் இந்த தேகத்திலும் வரும் என்பது எப்படி எண்ணில், போன ஜென்மத்தில் செய்த தவறுகள் இப்போவும் வரும், ஒரு பாவம் இந்த ஜென்மத்தில் தொடரும்னா அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சம்சாரி முன் குடித்தனம் செய்திருந்த வீட்டில் தன் தலைவன் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கர்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகியிருந்தான். அந்த சம்சாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டில் குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் இந்த வீட்டிலும் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள். போன வீட்டில் குடியிருந்தானே, அப்போ இருந்த அவனுடைய கெட்ட ஃப்ரெண்ட்ஸு இந்த வீட்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சால் இங்கேயும் வந்து அவங்கெல்லாம் பழக்கம் வச்சுக்குவாங்க. அதுபோல் ஒரு ஜீவன் முன் குடியிருந்த தேகத்தில் கடவுள் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கத்தால் பாவ கர்மங்களை விரும்பி செய்திருந்தானால் அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்த போதும் அந்த பாவ கர்மங்கள் இப்போது வந்த தேகத்திலும் வந்து அந்த ஜீவனை சேரும்
என்று அறிய வேண்டும். இதுதான் அதாவது முன் ஜென்மம், அடுத்த ஜென்மம், இதெல்லாம் எப்படி உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். அதே மாதிரி இவர் இந்த முற்பிறவி பின்னாடி இன்னும் பிறவி வரும் அப்படின்றத எப்படி நம்பலான்னா, பல வீடுகளுக்கு குடி போகிற ஒருத்தன் அவன் எப்போ அந்த சொந்த வீடு கிடைக்கிற வரைக்கும் குடி போயிட்டு தானே இருப்பான் ஒரு வீடாக. அதை சொல்கிறார். எப்படி அந்த போன ஜென்மத்து கெட்ட குணங்கள் பாவங்கள் எப்படி வரும்னு கேட்டால், இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டான். முன்னாடி இருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸு இப்போ இவன் இந்த வீட்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா அங்கே பழைய ஃப்ரெண்ட்ஸு இப்போயும் வந்துடுவாங்க, வந்து இவனோட பழக்கம் வச்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தன் குடிக்கிறான், இந்த வீட்டில் இருந்தான் குடித்தான், இன்னொரு வீட்டுக்கு குடி போயிட்டான். அந்த குடிக்கார ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, டே அவன் அந்த வீட்டுக்கு போயிருக்கான்டா, அங்கே போயிடலான்டா நம்ம அப்படின்னு சொல்லி பழைய தொடர்பை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து அவனோட பழகுவாங்க. அதே போல் அவனுடைய சில துன்மார்க்க குணங்கள் அப்போ இருந்ததில் அந்த பொறிப்புலன் வழி ஆட்பட்டு ஆடிக்கிட்டு இருந்தான்ல, அதே பொறிப்புலன்களினுடைய ஆட்டத்துக்கு இப்போவும் ஆளாகி அவன் துன்பப்படுவான். அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ், பழைய கர்மா, பழைய குணங்கள், பாவங்கள் அவனுக்கு வந்து தானே தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருந்தகை இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் விளக்கமாக சொல்லிட்டு வர்றார். இந்த முன்பிறவி பின்பிறவி இதோட குறிக்கூலிக்கார செம்மண் வந்து தெரியாது, இன்பத்துன்பம் தெரியாது. ஆனால் அந்த செம்மண்ணை வச்சு கட்டி கொடுக்கப்பட்ட இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு அது தெரியும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பளிங்கு மண்டபத்தில் ஒருத்தன் உட்காந்து சிரிக்கிறான் அழுகுறான்றத பளிங்குக்கு வெளியில் இருக்கிறவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். அப்படி தான் இந்த ஆன்மாவுடைய உணர்வுகள் இந்த உடம்பு வழியால் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறார். உள்ள ஆன்மா துன்பப்பட்டால் தான் கண்ணில் தண்ணி வரும். ஆன்மா உணர்ந்தால் தான் பசி இருக்கிறது தெரியும். ஆன்மா உணர்ந்தால் தான் துக்கம் சந்தோஷம் தெரியும். அதனால் நீ ஆன்மாவை வச்சு இந்த உடம்புக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரத்துவம் இருக்கணும். அது எப்படின்னா, எல்லாருக்கும் இறைவன் தந்தை அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்குள்ள எல்லாம் கடவுளோட படைப்பையா, இதில் என்ன பேதம் இருக்குது, அவன் நமக்கு உறவுக்காரன் அப்படின்ற எண்ணம், அவனுக்கு ஒரு பாவம் பார்க்கணும், பரிதாபம் பண்ணணும், ஜீவகாருண்யம் எப்படி இருக்கும், அந்த அன்பு தான் எல்லாம் தூய அன்பு, ஒட்டு மொத்தமாக அன்புக்குள்ளே அடங்கிடும். அதை தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு வள்ளலார் விளக்கமாக சொல்லிட்டு வர்றாரு. இந்த பதிவை இதோட நிறைவு பண்ணிவிட்டு அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். வாழி உலகத்தென்றும் வள்ளல்தன் நியதி எல்லாம், வாழி என்னாலும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கேட்குறதுக்கு பிடிச்சிருக்குன்னா முதல்ல இது வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சொல்கிறது ஒன்றும் பெரிய நமக்கு அதிசயமும் கிடையாது. நிறைய விஷயங்களை நம்ம அப்படி தான் பேசிக்குவோம். ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம், துணி நல்லா இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னா உடனே ஷேர் பண்ணுவோம் அவங்க கேட்காமையே. ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பாடு நல்லா இருக்குன்னா இந்த இடத்துல போனால் இந்த பொருள் நல்லாயிருக்கும் நம்ம ப்ரமோட் பண்ணுவோம் இல்லையா? அதுபோல் ஒரு எந்த இடத்துக்கு போனால் எது நல்லாயிருக்கும், ஒரு திரைப்படம் நல்லா இருக்குன்னா கேட்காமையே ப்ரமோட் பண்ணுவோம். அதனால் நமக்கு எந்த லாபமும் இல்லை, லாபம் கருதி நம்ம ப்ரமோட் பண்ணலை. அதே மாதிரி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம்.